வணக்கம் உறவே. எங்கள் துணைவியாரோட ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல் வைப்பாங்க, மாடு பிடிப்பாங்கன்னு போனால் பூந்தோட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கு இது அவரை பந்தல் பசுமையாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்கவே. அவரை பறிச்சுட்டு இருந்தார் அந்த விவசாயி. அவர் நேரடியாக சந்திச்சு அவர் உரையாடினேன். அப்போதைக்கு அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்னங்கய்யா? அருளாந்து. சரி, இப்போ இவ்வளோ தூரம் செலவு பண்ணி உழைப்பை செலுத்திருக்கீங்க. தம்பி உங்கள் பேர் என்ன? மெக்கானிக்கா? சரி, அதுக்குரிய பலன் கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, காரணம் என்ன? பூச்சி எல்லாம் கேட்க மாட்டேங்குது பனிக்கு. அதுக்கும் கேட்க. ஓ, பனி. ஆமா, ஆஹா, பருவமே மாறி போச்சுல்ல, கொரட்டாயிருச்சு. அதனால ஓஹோ. கிணத்து மேடுக்கு வந்தா பசங்களை விளையாண்டு இருந்தாங்க. அவங்களோட நானும் போய் கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கிணத்தை சுற்றி வர சுவர் கட்டி வலை போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் எங்கள் துணைவியார் பொங்க வைக்க போயிட்டாங்க. அதன் பிறகு நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி, சின்ன செடியாக இருக்குது, அது களை வெட்டிட்டு இருந்தாங்க 2 பேர் அம்மாக்கள். அவங்கள போய் சந்தித்தேன், பேசினேன். விவசாய தொழிலாளியோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசம்தான். அதனுடைய ஊதியம்லாம் மிக குறைவு. இது யாருக்கு? இடுபொருள்காரனுக்கும் இடைத்தரகருக்கு தான் லாபம். வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. உங்க பேர் என்ன? தோமையம்மாள். சரி சரி, இங்க களை வெட்டுறீங்க? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி இதுக்கு? 300 ரூபாய். சரி, உங்க குழந்தைங்க எத்தனை? ஒரே குழந்தை. என்ன பண்ணுது? ஓ, பொண்ணா? ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி வேலை செய்யறான். சும்மா அது பண்றான். அப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வருதுயா. அது என்ன பந்தல்? பாவக்காய் பந்தலா? சொரக்கா. பாவக்காய், சொரக்கா. சரி சரி. அந்த கத்திரி செடி தான் இந்த அளவுக்கு வளருது, காய் காய்க்குது. விவசாயிக்கு குறைவான லாபம் தான், இடுபொருள்காரனுக்கும் இடைத்தரனுக்கு தான் அதிக லாபம். அதன் பிறகு பொங்கல் சாப்பிட்டு விடைபெற்றோம். விழாக்கள் வருடந்தோடு வருகிறது. ஆனால் விவசாயியின் வாழ்க்கை தான் ஏற்றத்தாழ்வாக அல்லாடுகிறது உறவே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.